ரீமாக்கு 10 வயசு. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுவா. துருதுருன்னு எப்பவும் தேனி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பா. எல்லாருக்கும் அவள ரொம்ப பிடிக்கும். அந்த குளிர்காலத்துல ரீமாக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. டாக்டர்ஸ் அவளுக்கு ஹை டோஸ் மெடிசன் எல்லாம் குடுத்தாங்க. உடம்பு ஆபத்தான கட்டத்த தாண்டிட்டாலும், சின்ன பொண்ணுங்கிறதால ரீமா மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா. தொடர் ஹாஸ்பிட்டல் வாசமும், அவ எடுத்துக்கிற மெடிசின்ஸும் அவள ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அதனால அவ உடல்நிலையில எந்த பெரிய முன்னேற்றமும் ஏற்படல. டாக்டர்ஸ் அவ பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இனி எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ரீமாவோட வில் பவர் தான் அவளை காப்பாற்றணும், அவளுக்கு நல்ல மனதைரியம் வேணும்னு சொல்லி ரீமாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ரீமா வீட்டுக்கு போயிட்டா. ரீமாவோட பெட்ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய மரம் இருக்கும். அது வின்டருங்கிறதுனால அந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் ஒன்னொன்னா உதிர ஆரம்பிச்சிருச்சு. ரீமா ஜன்னல் வழியா இதை தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்ப அவ சொன்னா, இந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கீழே விழுந்துகிட்டே இருக்கு. எப்போ இதுல இருக்க கடைசி இலை கீழே விழுந்துடுதோ அப்ப நானும் வாழறதுக்கு போராடுற என்னோட முயற்சியை விட்டுருவேன். ஐ வில் கிவ் அப்னு ரொம்ப வருத்தமா சொன்னா. இது எப்படியோ ரீமா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் ராஜரோட காதுல விழுந்தது. அவர் ஒரு பெயிண்டர். அந்த மரத்துல இன்னும் சில இலைகளே இருக்கிறத பார்த்தவரு ராத்திரி எல்லாரும் தூங்குனதும் கடும் குளிர கூட பொருட்படுத்தாம அந்த மரத்துல ஒரு அழகான இலைய தத்ரூபமா வரைஞ்சாரு. பார்த்தா அது நெஜ இலை மாதிரியே இருந்தது. இந்த விஷயம் ரீமாவுக்கு தெரியாது. மரத்துல இருக்க எல்லா இலைகளும் விழுந்த பிறகும் அங்கிள் ராஜர் வரைஞ்ச இந்த இலை விழவே இல்லை. ஸோ கடைசி இலை விழவே இல்லைன்னு பார்த்த ரீமா தன்னைத்தானே தேத்திக்கிட்டு முழு முயற்சி செய்து மனதைரியத்தோட போராடி அவளோட நோயிலிருந்து ஃபுல்லா மீண்டு வந்தா. ஆனா கடும் குளிர்ல நின்று அந்த இலைய வரைய முற்பட்ட போது குளிரின் தாக்கத்துல பாதிக்கப்பட்டு அங்கிள் ராஜர் கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு. டச்சிங் ஸ்டோரி இல்ல? சாதாரண ஒரு இலையோட பெயிண்டிங்கே ரீமாக்கு இவ்வளோ மன வலிமையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவளோட போராட்டத்தில் அவளை ஜெயிக்க வைக்க முடியும்னா, இன்னைக்கு நம்ம கைகளில் இருக்கிற இந்த வேதாகமம், அதாவது இந்த பைபிள் முழுக்க இருக்கிற வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய அதிசய அற்புத செய்கைகளும் அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய கிருபையும் சத்திய வார்த்தைகளும் நம்பிக்கைக்குரிய விஷயங்களும் நமக்கு எவ்வளோ மன வலிமையும் நம்பிக்கையும் கொடுத்து நம்மளோட போராட்டங்களில் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும். வேதத்தை அனுதினம் வாசிச்சு தியானிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் மேற்கொள்ளுகிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.